அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். என்னப்பா வெயில் சும்மா நச்சுன்னு நிற்குது. 6 மணி ஆகினாலும் 6:30 மணி ஆகினாலும் வெயில் அப்படியோ இருட்டாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க பின்னஹார் துவில் பில்லேல் ஹலீல் அப்படின்னு. அதாவது பகல் நேரம் அதிகமாக இருக்குது, இரவு நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏர்லி மார்னிங்கே விடிஞ்சு வெயிலும் வந்துடுது. இருட்டுறதுக்கும் கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது. 7 மணிக்கு பிறகு தான் இருட்டுது. ஏதோட ரிஃப்ளெக்ஷன் இது மூஞ்சில் அடிக்குது. அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது வீட்டுக்கு ஒரு ஆசிய நாட்டு பெண் ஒருவர் வீட்டுக்கு ஆளுங்க போடுறதா, மோக்கத்துக்கு ஆளுங்க போடுறதா, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு ஃபேக்ட் ஒன்று பேசி ஆகணும். அதற்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்த பேரும் வேணாம், ஊரும் வேணாம், ஃபோட்டோவும் வேணாம். ஒரு வேளை குவைத் நியூஸில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மூஞ்ச தாராளமாக நானும் வந்து என்னோட நியூஸில் கட்டாயம் போடுவேன். அந்த மூஞ்சிகளை என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை சேர்ந்த கணவன் மனைவி, அதுவும் உண்மையான ஒரிஜினல் புருஷனா பொண்டாட்டியான்றதுன்னு சொல்ல தெரியலை, ருமைத்தியாசல் அந்த மாதிரி பகுதிகளில் மோக்கத்துக்கு ஆள் போடுறாங்க. எப்படியே வேலைக்கு ஆள் போடுறது வீட்டுகளுக்கு. அப்படி ஆள்களை போட்டுட்டு, அந்த வேலைக்கு ஆளுங்களை போட்டுட்டு அதுக்கப்புறமா மாதம் முடிஞ்சதுமே சம்பளம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலைக்கு ஆளுங்களை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுங்களை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏர்லியாகவே காசை வாங்கி அதுக்கப்புறமா வாங்கின பணத்தை வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறல்ல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இவங்களுக்கு எதிராக ஆல்ரெடியே பதிவாகி இருந்திருக்கு. இந்த சூழலில் நாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடலாம், அதுக்கு முன்னாடி எப்படியாவது கொஞ்சம் காசு ஆட்டையை போடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 குவைத்திகளை ஏமாற்றி, அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எத்தனை குவைட்டிங்க, கிட்டத்தட்ட 25 குவைட்டிஸ், 25 குவைத்திகளை ஏமாற்றி வேலைக்கு ஆள் வேணுமா, ஓகே, ஆனால் காசு உடனே கொடுத்துடணும், 200 தினார் போட்டுருங்க, நான் உடனே ஒரு மாதத்துக்கு ஆள் அனுப்புகிறேன், குக்கிங் தானே, ஓகே, சமையலுக்கா ஓகே, க்ளீன் பண்ணுறதுக்கா ஓகே, புள்ள பார்க்குறதுக்கா ஓகே, ஆனால் காசு முதல்ல போட்டுடணும் அப்படின்னு சொல்லி 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 என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 25 குவைட்டுக்கிட்ட இருந்தும் பணத்தை ஆட்டையை போட்டுக்கிறாங்க. பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க. இது எப்படியோ குவைத்து நிறைய பேர் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி மோக்கத்துக்கு ஆள் போடுறதுன்னு சொல்லி காசை வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அப்படின்னு போயிட்டு போலீஸில் கேஸ் பண்ண, இது 1-2 நிறைய கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த நம்பருக்குரிய ஓனரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அந்த லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி அவங்கள உடனடியாக என்ன செஞ்சுருக்காங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ பிறகு நிறைய பேர் நம்மளுடைய சிங்கள வீடியோ யூடியூபர்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. தமிழ் வீடியோவில் நான் இதுலேயும் இதை அட்டாச் பண்ணலை, கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் எடுக்கும் வரைக்கும் இருந்தேன் அந்த நம்மளுடைய அந்த இலங்கை ஆட்கள். அப்போது கடைசியில் பார்த்தா சிக்னலை வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை நடந்திருக்குது. இது வந்து ஆசிய நாட்டவர் 25 குவைத்திகள்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சம்பவம், சரியா? ஆனால் இந்த இலங்கையை சேர்ந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணவனும் மனைவியும் இந்த வீடுகளில் பணிப்பெண்களை எப்படியோ பாய வச்சிடுறது, தப்பி ஓட வைக்கிறது, பாய வைக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்து பணிப்பெண்களை வைத்து வீடுகளுக்கு வேலைக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகியிருக்கும், போட்டதுக்கு அப்புறமா அந்த வீடுகளில் நகை, பணம், ஏதாவது விலை மதிப்பான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பணிப்பெண்கள் மூலமாக திருடுறது. இந்த பணிப்பெண்கள் போவாங்க, போய் நோட்டமிட்டு இன்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துலையோ இல்லை என்னமாவோ ஒரு வழியில் எப்படியாவது அதை திருடி இவங்க கையில் ஒப்படைச்சிடுறது ஒரு டைமை பார்த்து, இல்லை குப்பை தொட்டியில் குப்பை போடுற மாதிரியோ ஏதாவது செஞ்சு போட்டு விடுறது. அதுக்கப்புறமா
இவங்க இதை எடுத்து அதுக்குரிய மாதிரி டீலிங்கை பண்ணுறது. இந்த மாதிரி திருட்டு சம்பவமே நடந்திருக்குது தொடர்ச்சியாக. இவங்க வேலையை கொண்டு போய் போடுறது, அந்த வீட்டில் என்னென்ன கொஞ்சம் மதிப்பான பொருட்கள் இருக்குதோ அந்த ஒரு மாதத்துக்குள்ள எவ்வளோ ஆட்டையை போடணுமோ அவ்வளோ ஆட்டையை போட்டு அவங்களுக்கே தெரியாமல் மிளகா அரைச்சிடுறது. இங்கால இவங்க இதை எடுத்துகிட்டு போய் விற்கிறது. திருட்டு பொருட்கள் எடுத்து, நகை, பணம், நிறைய பொருட்கள் எடுத்து கொண்டு போய் விற்கிறது. இந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது யாரோ ஒருவருடைய இதில் மாட்டியிருக்குது. இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நிறைய வீடுகள் நான் நிறைய தடவை உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்பை கேமரா. அதாவது ரொம்ப ரகசியமான ஸ்பை கேமரா நிறைய இடங்கள்ல இருக்குது. சரியா? இப்படி சின்ன சின்ன கேமரா, இந்த விரல்ற அளவுக்கு, இந்த நகத்துற அளவுக்கு இருக்குது கேமரா. நிறைய பேர் தெரியாமல் என்ன செய்வாங்க, பாத்ரூமில் போய் என்னையாவது தவறுகள் செஞ்சிருவீங்க, அவங்களுடைய அறைகளில் போய் ஏதாவது தவறுகள் செஞ்சிருவீங்க. ஆனால் அது அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து இந்த மாதிரியான எந்த ஒரு தவறுகளையும் பண்ணாதீங்க. சில நேரங்களில் உள்ள கேமராக்களில் கண்காணிக்கப்படலாம் உங்களை. சரியா? தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் இந்த மோக்கத்துக்கு காசு போட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்தினது, இந்த காசை வாங்கிட்டு ஏமாத்தினது அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தேன். அப்படி சொல்ல போனால் காசை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க குற்றவாளின்னா ஓகே, எஸ் குற்றவாளி தான். ஒரு மாதம் ஃபுல்லாக தோலை உரிச்சு உப்பு தடாவின மாதிரி நல்லா வச்சு புள்ளின்னு புளிஞ்சு கஷ்டப்படுத்தி வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சம்பளம் கொடுக்காம போலீஸுக்கு கால் பண்ணுவேன், நான் உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன், நீ ஓடிடு, வெளியே போ, சம்பளம் இல்லை உனக்கு, இல்லாட்டி எதையாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி, இல்லாட்டி அதை உடைச்சிட்டேன், இது செஞ்சுட்டேன், இதுக்கு எடுத்துட்டேன், அதுக்கு நான் சம்பளத்தை கழிக்கணும், நான் போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன். எவ்வளவெல்லாம் கேவல படுத்தணுமோ அவ்வளவெல்லாம் அசிங்கப்படுத்தி அநியாயம் செஞ்சு அந்த தொழிலாளியை விரட்டி விட்டுறது. கடைசியில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அதுக்கான ஒரு ஊதியமும் கிடைக்காம, அதுக்கான சம்பளமும் கொடுக்காம, அதே மாதிரி பயம் காட்டி கடைசியில் விரட்டி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி அநியாயம் நிறைய இடங்கள்ல நடக்குது. இவங்க வேண்டாம் நம்மளுக்கு இல்லையா, நம்மளுக்கு இவங்க இந்த மாதிரி ஏமாத்தலாம். ரப்பில் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நிச்சயமா அதற்குரிய நடவடிக்கையை எடுப்பான். இறைவன் போதுமானவன். ஆனால் தயவு செய்து அக்காமா இல்லாமல் வெளியில் போகாதீங்க, அக்காமா இல்லாமல் வீட்டை விட்டு தப்பி ஓடாதீங்க, கண்டவங்கள்ட்ட போய் மாட்டாதீங்க. இந்த மாதிரி திருட்டு கேஸில் இதில் எதுலையாவது ஒன்றில் இல்லை விபச்சாரத்தில் எதுலையாவது ஒன்றில் கோர்த்து விட்டுருவாங்க மக்களை. கடைசியில் நீங்களும் சேர்ந்து தான் கஷ்டப்படணும். ஏன்னா வெளியே வந்துட்டோம், என்னையாவது செய்வோம்ப்பா, ஒன்றுமே முடியாது இனிமே, சரி துணி அவுத்து தான் ஆகணும், இல்லை திருடிட்டு தான் ஆகணும், உழைக்கணும், இல்லை நாட்டுக்கு காசு அனுப்பணும்ல, தப்பி ஓடி வந்துட்டோம் வெளியே, ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. நீங்கள் நினைப்பீங்க, சே நான்லாம் போனோம் மோடி, நான் அப்படியும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னே இருப்பேன் அப்படின்ற மாதிரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தான் வெளியே போவீங்க. மாற்றிடும் இந்த காலமும் சமுதாயமும் இந்த சூழ்நிலையும் உங்களை மாற்றிடும். கவனமாக இருங்க. டேக் கேர்.